வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராஜுயும் கதிரும் கிரவுண்ட்ல வந்து நிக்கிறாங்க. சுத்தி கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. ராஜு ஓடுறதுக்காக எல்லாம் தயாரானோன்னு, ரெடி ஆயிட்ட போல இருக்கேன்னு கதிர் கேக்குறாரு. ஆமா, நீயா நானான்னு பாத்துரலாம் அப்படின்னு ராஜு சொல்ல சுத்தி முத்தி பாக்குற கதிர், எப்படியும் 400 மீட்டர் ஓடணும். உன்னால முடியுமா? இல்ல முடியலன்னா 100 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, 400 ஓகே அப்படின்னு ராஜு தென்னாவட்டா சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு கதிரும் வந்து நிக்கிறாரு. வார்ம் அப் பண்ணிட்டு இருக்க ராஜு கிட்ட ரெடியான்னு கேட்க, ரெடி ரெடிங்கிறாங்க. ஒரு சர்க்கிள் திரும்ப வந்து இங்கேயே நிக்கணும். யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு கதிர் சொல்ல, ஓகே அப்படின்னு ராஜு அக்செப்ட் பண்ணிக்க ரெடி அப்படிங்கிறாரு கதிர். சரின்னு தலையாட்டுறாங்க ராஜி. 2 பேரும் ரெடியா குனிஞ்சு 3 2 1 கோ அப்படின்னு ஒண்ணு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜு லீடிங்ல இருக்காங்க. கொஞ்ச தூரம் ஓடி வர்ற கதிரு குனிஞ்சு முடியலன்ற மாதிரி முழங்கால புடிச்சிட்டு நிக்கிறாரு. மூச்சு வாங்க திரும்பி ஓடி வர்ற ராஜு, என்ன முடியலையா? நான் இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இது ஒரு சீட்டிங் வேலைன்ற மாதிரி கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாரு கதிரு. டென்ஷன் ஆகுற ராஜு மறுபடியும் ஓடி கதிரை தாண்டுறாங்க. ராஜி வின் பண்ணிடுறாங்க. வந்து உட்கார்ந்து எப்படின்னு கேட்க, நீ பெரிய ஆளு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜினா சும்மான்னு நினைச்சியா? வெறும் வாய் உதாரணம் நினைச்சியா? என்னெல்லாம் பேசின, எப்படி ஜெயிச்சு காட்டினேன் பாத்தியா? இல்ல இடையில என்ன நீ ஏமாத்த வேற பார்த்தல்ல நீ அப்படின்னு ராஜு மூச்சு வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய் தண்ணி எடுன்னு முடியாம கேக்குறாரு கதிர். போனா போகுதுன்னு சாவகாசமா தண்ணிய திறந்து கதிர்கிட்ட குடுக்குறாங்க ராஜி. நான் கண்ணனை துரத்திட்டு ஓடுற வீடியோவை பார்த்ததுமே உனக்கு பொறாம வந்துருச்சுல்ல? இம்புட்டு வேகமா ஓடுறா, நியூஸ் பேப்பர்காரங்க எல்லாம் இவ்வளவு சிங்க பொண்ணுன்னு வேற சொல்றாங்களேன்னு உனக்கு பொறுக்கல. அதான் ஓடி என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்ச. கரெக்டா? ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஒரே உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க ராஜு. சரி, உனக்கு எப்பல இருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை அப்படின்னு கதிர் கேட்க, எதுக்கு கேக்குறாங்கறாங்க ராஜி. இல்ல எப்பல இருந்து உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசைன்னு மறுபடியும் கதிர் கேக்குறாரு. அதான் சொன்னேனே சின்ன வயசுல இருந்து அப்படிங்கிறாங்க ராஜி. எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஆசை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கதிர் கேட்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க ராஜி. அது தமிழ்ச்செல்வி மேடம் தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கியா? முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ஏரியாவுக்கு எஸ்ஐயா இருந்தாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, தெரியும் தெரியும், மகளிர் காவல் நிலையத்துல இருந்தாங்களே, நல்ல ஒசரமா பைக்ல வருவாங்களே அப்படின்னு கதிர் சொல்ல, அவங்களே தான். நான் 6வது படிச்சிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி கடையில ஒரு நோட்டு வாங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல தான் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. +1 +2 படிக்கிற அக்காங்கெல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்து காலேஜ்ல படிக்கிற பசங்கெல்லாம் அந்த அக்காங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு டுப்பு டுப்பு டுப்புன்னு ஒரு சத்தம். நான் திடீர்னு திரும்பி பாக்குறேன், தமிழ்ச்செல்வி மேடம் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் காலேஜ் பசங்க பயந்து ஓடுனாங்க பாரு. அதுக்குள்ள அவங்க மின்னல் மாதிரி வந்து அவங்கள புடிச்சு பொளிர் பொளிர்னு 4 அறை விட்டாங்க. பட்டாசு வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பஸ் ஸ்டாண்டே அப்படியே பிரமிச்சு போய் பாத்துச்சு. அப்பா, சொல்லும் போதே உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. அப்ப முடிவு பண்ணேன் நான் போலீஸ் ஆகணும்னு அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ போலீஸ் ஆனா அவங்கள மாதிரி பைக்ல வருவியா அப்படின்னு கதிர் கேட்க, அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறாங்க ராஜு. ராஜி நீ போலீஸ் ஆயிடு அப்படின்னு கதிர் சீரியஸா சொல்ல, சும்மா சொல்லாத அப்படின்னு சிரிப்போட சொல்றாங்க ராஜி. ஏய், நீ போலீஸ் ஆயிடு நிஜமா, உண்மையா சீரியஸா தான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நீ போலீஸ் ஆயிடு அப்படின்னு கதிர் சொல்ல, இனி எப்படிங்கிறாங்க ராஜு. இனி எப்படின்னா, நீ என்ன கிளவி ஆயிட்டியா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்ல இனிமே எப்படி, அதான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு ராஜு சொல்றாங்க. அதனால என்ன அப்படின்னு கதிர் கேக்குறாரு. போலீஸ் ஆகணும்னு சொன்னாலே எங்க அப்பா சித்தப்பா எல்லாம் அடிக்க வருவாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, இனிமே அவங்களால அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூட முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் செட் ஆகாதுங்கிறாங்க ராஜி. யார் சொன்னா செட் ஆகாதுன்னு? அதெல்லாம் ஆகுங்கிறாரு கதிர். ஆமா, டியூஷன் எடுக்க போறதுக்கே நம்ம வீட்ல என்னென்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு ராஜு சொல்ல, டியூஷன் எடுக்க போனது பிரச்சனை இல்ல, சொல்லாம போனதுதான் பிரச்சனை. படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகணும்னு தானே எங்க அப்பாவும் சொல்றாரு அப்படின்னு கதிர் சொல்ல, இல்ல போலீஸ் வேலையெல்லாம் சாதாரணமான வேலை கிடையாது அப்படின்னு ராஜு சலிப்பா சொல்றாங்க. சாதாரண வேலை இல்லதான், ஆனா உன்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியான்னு கதிர் கேட்க, என்னால கண்டிப்பா முடியும், ஆனா வீட்ல சொல்லி புரிய வைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு ராஜு கொஞ்சம் வருத்தமா சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னோட கனவு என்னவோ அதை தேடி நீ போ அப்படின்னு கதிர் தைரியம் சொல்றாரு. வேண்டாம், யாருமே போலீஸ் வேலைக்கு போறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்கங்கிறாங்க ராஜி. இதோ பாரு, நம்ம கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா ஊருக்கும் சரி வீட்டுக்கும் சரி நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். மத்தவங்க ஏதாவது உங்ககிட்ட சொல்லணும்னா என்ன தாண்டி தான் சொல்லணும். எனக்கு நீ போலீஸ் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, சந்தோஷம் தான். மத்தவங்க என்ன பேச முடியும்? நானா நீயான்னு போட்டி போடவோ இல்ல உன்னால ஓட முடியாதுன்ற சொல்றதுக்காகவோ இங்க கூட்டிட்டு வரல. போலீஸ் ஆகுற ஆசை உனக்கு எம்புட்டு இருக்குன்னு பாக்கணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு பாத்துட்டேன், அதனாலதான் சொல்றேன், நீ போலீஸ் ஆயிடு. அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் யோசிக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போலீஸ் ஆகுறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ பாரு. சரியா?
அப்படிங்கிற கதிர் பேக்க தூக்கி மாட்டிட்டு வான்னு சொல்ல அவர பிரமிப்பா பாத்துட்டு இருக்காங்க ராஜி. கொஞ்ச தூரம் போற கதிர் திரும்பி பார்த்து இன்னும் ராஜி அங்கேயே உட்கார்ந்து இருக்கறத பார்த்துட்டு வரலையா? வா போகலாங்கிறாரு. ராஜி எழுந்து ஷால பிரிச்சு போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு பக்கத்துல வந்து நிஜமாவே என்ன போலீஸ் ஆக சொல்றியா அப்படின்னு நம்பாம ராஜி கேட்க, பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போய் சத்தியம் பண்ணிட்டவா? இங்க பாரு நிஜமா சொல்றேன், நீ போலீஸ் ஆகுற டுப்பு டுப்பு டுப்புன்னு பைக்ல வந்து அயோக்கியத்தனம் பண்ற ரவுடிங்களை அடிச்சு காலி பண்ணி ஓட விடுற, அம்பட்டுதான். சரி போலாம் வா. என்னாச்சு வா அப்படின்னு தன்னையே பாத்துட்டு இருக்க ராஜி கிட்ட சொல்லிட்டு நடக்கிறாரு கதிரு. கோலம் போட்டுட்டு இருக்க வடிவு கதிரையும் ராஜியையும் பார்த்துட்டு காலங்காத்தால எங்க போயிட்டு வராங்க அப்படின்னு பாக்க அவங்கள பாக்குற ராஜி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க. அவங்க டக்குன்னு உள்ளர போயிடுறாங்க. பரவாயில்ல விடு, இதெல்லாம் தினமும் நடக்கிறது தானே, பாத்துக்கலாம், போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் வான்னு கதிர் நடக்க உள்ளர போறாங்க ராஜியும். உள்ளர போன வடிவு வீட்டுக்குள்ள போகாம கதவு மறைவுல இருந்து இவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளர போக திரும்புற ராஜி, ஏன் இரு ஒரு நிமிஷம், உன் முகமெல்லாம் வேர்த்து கிடக்கு, உன்னை பார்த்தா டியூஷன் போயிட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல, கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ராஜி பதறாங்க. கண்டுபிடிக்க கூடாது இரு அப்படிங்கிற கதிர் டக்குன்னு ஞாபகம் வந்தவர, உன் பேக நான் ஓபன் பண்ணலாம்னு கேட்க சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி. இந்தா தொடச்சுக்கோன்னு டவல் எடுத்து கொடுக்க முகத்தை தொடச்சிட்டு இருக்காங்க ராஜி. இதை பாத்துட்டு இருக்காங்க வடிவு. வச்சிருன்னு பேக காமிக்க உள்ளர வச்சிடறேன்னு வைக்கிறாங்க ராஜி. ஓகே ஓகே, இன்னும் டயர்டா தான் இருக்க, தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோ அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்க சரின்னு பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க ராஜி. இதையெல்லாம் ராஜியோட அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க. ராஜி போலாமான்னு கேட்க, இரு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கதிர் சொல்ல, சொல்லுன்னு நிக்கிறாங்க ராஜி. இன்னைக்கு நீ பெரிய அத்லட் தான் நிரூபிச்சிட்ட, ஆனா போலீஸ் ஆகணும்னா அது மட்டும் பத்தாது, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும், நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சுதானே போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க ராஜி. இதுல எல்லாம் நீ பாஸ் ஆகணும்னா இனிமே தினமும் நீ ஓடணும் அப்படின்னு கதிர் சொல்ல, திடுக்கிட்டு ராஜி, என்ன விளையாடுற நீ, ஒரு நாள் நம்ம கிரவுண்டுக்கு போறதுக்கே பொய் சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு, தினமும் எப்படி போக முடியும் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. மனசு இருந்தா போகலாம், எப்படி போறது என்ன ஏதுன்னு நான் பிளான் பண்றேன், நான் நாளையில இருந்து நீ தினமும் ஓடுற அப்படின்னு கதிர் சொல்ல, நானு எப்படி தனியா நான் அப்படின்னு ராஜு தடுமாறிட்டு இருக்க, உன்னை யார் தனியா போக சொன்னா, தினமும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, நல்லா இருக்கு, நைட்டு 11 மணி வரலும் வேலை பாப்ப, காலையில 5 மணிக்கு என் கூட கிரவுண்டுக்கு வருவியா அப்படின்னு ராஜு கேட்க, அது ஏன் கவலை, நான் பாத்துக்கிறேன், உன் லட்சியம் நிறைவேற என்ன பண்ணணுமோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு கதிர் சொல்ல, நிஜமாவா சொல்ற அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஏன் நம்ப முடியலையா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. தலையாட்டுறாங்க ராஜி. நான் நிஜமாதான் சொல்றேன்னு கதிர் சொல்ல, இல்ல இல்ல ஏதோ ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜி மறுக்கிறாங்க. ஏய் நான் ஏன் உன்னை ஓட்டுறேன், போலீஸ் ஆகி நீதான் எல்லாத்தையும் ஓட விட போற, இங்க பாரு சில பேருக்கு லட்சியம் இருக்கும் ஆனா அதை அடையறதுக்கு திறமை இருக்காது, சிலருக்கு திறமை இருக்கும் ஆனா அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனா நீ அப்படி இல்ல, உனக்கு லட்சியமும் இருக்கு, அதை அடையறதுக்கான திறமையும் இருக்கு, நீ ஆசைப்பட்டதை சந்தோஷமா சாதிச்சு காட்டு அப்படின்னு ராஜுக்கு பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு உள்ளர போயிடுறாரு கதிரு. உள்ளர தர்பார் மண்டபத்துல பாண்டியனோட சேர்ல செந்தில் உட்கார்ந்துருக்க, சோஃபாவுல அரசி, சரவணன், பழனிவேல் 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஏமாமா நாளைக்கு இந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுதா என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, மொபைல்ல பாத்துட்டு இருந்தவங்க ஆமா அப்படிங்கிறாங்க. எப்ப போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாரு பழனி. இது தெரியாம போச்சே அப்படின்னு செந்தில் சொல்ல, தெரிஞ்சா மட்டும் முதல் நாள் முதல் ஷோ போய் பாத்துட்டு வந்துருவியோ, இந்த வீட்லயே தியேட்டருக்கு போய் படம் பாக்குற வாய்ப்பு இருக்கிற ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு பழனி மார்த்தட்டிக்கிறாரு. மாமான்னு கூப்பிட என்னன்னு கேக்குறாரு. முன்னெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து கதை சொல்லுவீங்க, இப்ப அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அரசி கேட்க, ஏன் சொல்லணும், எதுக்குமா சொல்லணும், நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லுவேன், அதை கேட்டுட்டு போய் நீ உங்க அப்பா கிட்ட சொல்லுவ, உங்க அப்பா என்னைய கூப்பிட்டு வச்சு கிழி கிழின்னு கிழிப்பாரு, எதுக்கு, ஆளை விடுமா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க அரசி பழிச்சு காட்டுறாங்க. சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டே வர, செந்தில் டக்குன்னு எழுந்து எடுத்த விட்டுறாரு. மத்த 3 பேரும் கூட நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சரின்னு, அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்காரு பாண்டி. என்னது இது அதிசயமா இருக்கு, சிரிச்ச மணிக்கு போன்ல பேசிட்டு இருக்காருன்னு பழனி சொல்ல, எனக்கும் அதான் மாமா ஆச்சரியமா இருக்குங்கிறாரு செந்தில். கொடுத்த பணம் எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு பழனி யோசிச்சுட்டு இருக்க, என்னப்பா அரசி அப்படிங்கிற பாண்டியன். கோமதி என்னப்பா மயில மீனா ராஜன்னு சத்தம் கொடுத்துட்டு சரவணன் கிட்ட திரும்பி, ஏண்டா அவன் எங்கடா காணோங்கிறாரு. எவனன்னு பழனி முந்திரி கொட்டையாட்ட வந்து கேட்க, இலை லூசு பயலே கதிர தாண்டா கேக்குறேங்கிறாரு. சரின்னு பழனி சொல்லிட்டு இருக்காவ, ரூம்ல தான்ப்பா இருக்காங்கிறாரு செந்தில். கூப்பிடுறா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நான் போய் கூட்டிட்டு வரேன்னு எழுந்து ஓடுறாரு சரவணன். யாரா அவன், இங்க இருந்து கூப்பிட்டாவே அவன் வந்துட போறான், அவனை கூப்பிடுறதுக்கு இவன் போயிட்டு இருக்கிறான், மோசமான கேடர் அப்படின்னு பழனி புலம்பிட்டு இருக்காரு. பழனி எங்கடா போனாங்க எல்லாரும்னு கேட்டுட்டு, கோமதி அப்படின்னு மறுபடியும் சத்தம் கொடுக்குறாரு பாண்டியன். இதோ வந்துட்டேங்க அப்படின்ற சவுண்டோட கோமதி வர்றாங்க. இதோ வந்துட்டாங்கப்பான்னு அரிசி காட்டுறாங்க. இந்தாங்க காஃபி வேணும்னு கேட்க வேண்டியது தானே, அதுக்கே எல்லாரையும் மாறி மாறி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு காஃபி டம்ளரை நீட்ட அதை வாங்கிக்கிட்டு, ஏய் காஃபி யார் கேட்டது, முக்கியமான விஷயம் பேசணும்னு வெறும் டம்ளர்ல லொட்டுன்னு வைக்கிறாரு பாண்டியன். கோமதி வந்து சோஃபால அரிசி பக்கத்துல உட்கார, மீதி எல்லாரும் நிக்கிறாங்க.
என்ன விஷயம் மாமான்னு மீனா கேட்க சிரிக்கிறாரு பாண்டியன். சிரிக்கிறீங்க? அப்ப ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் தாங்குறாங்க மீனா. என்ன விஷயமா இருக்கும்? கிரவுண்டுக்கு போனதை பார்த்திருப்பாங்களோ அப்படின்னு ராஜி யோசிச்சுட்டு இருக்க. கதிர ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கறாரு பாண்டியன். என்னவா இருக்கும்? பெருசா பேச போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செந்தில் பழனி கிட்ட முனக. ஜோலி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தவிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு பழனி. மாமா என்ன விஷயமா இருக்கும்னு பழனிய வந்து சுரண்டுறாரு சரவணனும். ஊர்ல ஒரு சிலர் இருக்காங்க கோமதி. பாண்டியன் பெத்த பிள்ளைங்கள மட்டும் தான் நினைச்சு கவலைப்படுவான். அவன் மச்சான் பழனிய பத்தி நினைச்சு கவலையே படமாட்டான்னு பேசிக்கிறாங்களாம். என்னத்த சொல்றது அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஐயே என்னடா இது வண்டி நம்ம பக்கம் திரும்புது அப்படின்னு முனகுறாரு பழனி. ஊர் 1000 சொல்லும், அதுக்கு நாம என்னங்க பண்றது அப்படின்னு ட்ரேட்மார்க் புன்னகையோட கோமதி கேட்க. அட இருடி நான் சொல்லி முடிச்சிடுறேன். கோமதி அப்படி பேசுனவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பெருமையா சிரிச்சிட்டு பாண்டியன் சொல்ல. மாம்சு ஆப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. பாண்டியன் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்க. மருமகள்ங்க 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னன்னு யோசிக்கிறியா? நம்ம பழனிவேலுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. எல்லார் முகத்திலயும் ஆச்சரியமும் சிரிப்பும் ஃப்ரேம்ல தனித்தனியா காட்டாம ஒட்டுக்கா காட்டுறாங்க. கோமதி அதுவும் அருமையான இடத்துல பொண்ணு பாத்திருக்கேன். சாயந்தரம் 5:30ல இருந்து 7 மணிக்குள்ள நல்ல நேரமா. அந்த டயத்துல நாம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஆன்னு ஆச்சரியத்துல வாயில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. நான் ராஜி எல்லாம் சந்தோஷமா சிரிக்க. மயிலும் சரவணனும் ஏதோ அவங்களுக்கு பிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. மாம்சன்னு செந்தில் ஒரு பக்கமா சரவணன் மறுபக்கமா பழனிய உழுக்குறாங்க. பழனி இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்ல. இனி சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படின்னு செந்தில் சொல்ல. கடைசியில உங்க வாழ்க்கையிலயும் ஒரு வசந்தம் வரப்போகுது அப்படின்னு கதிர் கிண்டல் பண்றாரு. ஏங்க நிஜமாவா சொல்றீங்கன்னு கோமதி கேட்க. ஆமா கோமதி இப்பதான் புரோக்கர் போன் பண்ணாரு அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. உடனே கோமதி கையெடுத்து கும்பிட்டு முருகா அப்படின்னு பிரேயர் ஆரம்பிச்சிடுறாங்க. பழனிய பாக்குற பாண்டியன் டேய் என்னடா பேடிச்ச மாதிரி நிக்கிற? பொண்ணு வேணாமான்னு கேட்க. இல்ல மச்சான் என்ன கிண்டல் பண்றதுக்காக நீங்க சொல்லலன்னு பழனி கேக்குறாரு. ஏய் இவனை பாருடி, இந்த விஷயத்துல போய் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா? அதுவும் இல்லாம என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே உங்க அம்மாவே வாயை விட்டு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படிதான் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க. பழனியோட முகத்துல மத்தாப்பு பொறிஞ்சு வெட்க சிரிப்பு மலர அப்படியே தலையை குனிச்சுக்கிறாரு. சித்தப்பா என்ன வெக்கம்லாம் படுறீங்க அப்படின்னு ராஜு கேட்க. ஐயோ இவ வேற போ ராஜிமா அப்படின்னு கண்ணங்குழிய ஏகத்துக்கும் வெக்கப்படுறாரு பழனிவேல். பழனி மெல்ல தலைய நிமித்த மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு மொபைலோட நிக்கிறாரு கதிரு. டேய் டேய் போட்டோலாம் எடுக்காதடா கம்முன்னு இருடா பேசாம இருன்னு கைய வச்சு தடுக்கிறாரு பழனி. மீனாவும் கிண்டல் பண்ணி சிரிக்க. பொண்ணு எந்த ஊரு மாமா அப்படின்னு கேட்ட மயிலு. ஐயோ பொண்ணுன்னு சொல்லக்கூடாதுல சித்தி சித்தி எந்த ஊரு அப்படின்னு மயிலு கேட்க. ரொம்பவே சிரிக்கிறாரு பழனி. இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள சித்தி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு அரசு கேட்க. ஆமா அப்படித்தானேங்கிற மாதிரி தலையாசிக்கிறாங்க மயிலு. ஊரு வந்து ஆத்தங்குடிப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. ஆத்தங்குடியா பக்கம்தான். ஏங்க பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு கோமதி கேட்க. பொண்ணு டிப்ளமோ படிச்சிருக்கான், ஆனா வேலைக்கு எதுவும் போகல அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஓ பரவாயில்ல பெரிய குடும்பமாங்க அப்படின்னு கோமதி கேட்க. பெரிய குடும்பம் தான். பொண்ணு கூட பிறந்தவங்க 3 பேரு. அம்மா சைடு அப்பா சைடுன்னு சொந்த பந்தம் நிறைய இருக்காங்க. அதோட குடும்பமும் கொஞ்சம் வசதியான குடும்பம் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. பொண்ணு எப்படி நல்ல பொண்ணா, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அப்படின்னு கோமதி கேட்க. அதெல்லாம் பொறுப்பா நல்ல பிள்ளையா தான் இருக்கும் கோமதி. நம்ம வணிகர் சங்கத்துல இருக்காருல்ல சங்கரு, அவரு வீட்டு பக்கத்துலதான் பொண்ணு வீடு இருக்கு. கோமதி அவங்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டேன். பொண்ணோட குணத்தை பத்தி பொண்ணோட குடும்பத்தை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நல்ல விதமா தான் அவரு சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு பழனி. ஆமா பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கோமதி கேட்க. யோசிக்கிறாரு. பொண்ணோட பேர் வந்து ஒலிம்பிக் கேம்ல கன் ஷாட்டுக்காக வெயிட் பண்ற அத்லெட் மாதிரி பயங்கர ஈகரா அதை கேட்க ரெடி ஆயிட்டு இருக்காரு பழனி. அதுப்பா அது நல்ல பேருப்பா அது அப்படின்னு பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்க. மாமா அப்படின்னு சரவணன் தோலை சுரண்ட தட்டி விட்டுட்டு இன்ட்ரெஸ்டா பார்த்து கேட்டுட்டு இருக்காரு பழனி. அது மஞ்சுளா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட. மஞ்சுளா அப்படின்னு சரவணனும் கோமதியும் சொல்லி பாக்குறாங்க. பிரமாதம் மாமா. சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. சொல்லுமாங்கிறாரு அவரு. மஞ்சுளா பழனிவேல் எப்படி சொல்லவே அம்பிட்டு அழகா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல. மஞ்சு பழனி சூப்பரா இருக்கு அப்படின்னு தனக்குள்ள சொல்லி பாத்துக்கிற பழனி. மாப்பிள பொண்ணோட போட்டோ கேளுன்னு செந்தில சுரண்டுறாரு பழனி. நான் எப்படி கேக்குறது மாமா அப்படின்னு அவர் கேட்க. கேளு ப்ளீஸ் அப்படின்னு கைய நம்பியார் மாதிரி பழனி தேய்ச்சிட்டு இருக்க. செந்தில் அமைதியா நிக்கிறாரு. அடுத்து சரவணனா சுரண்ட. அவரு நான் எப்படி இருக்காரு. டேய் அங்க என்னடா குசு குசுன்ட்டு அப்படின்னு பாண்டியன் கேட்க. அது ஒண்ணும் இல்ல மாமாவுக்கு பொண்ணோட போட்டோவை பாக்கணுமான்னு போட்டு ஒடிச்சிடுறாரு கதிர். இல்ல மச்சான் அவன் ஏதோ உளறான். நான் இல்ல மச்சான் நான் அதெல்லாம் கேட்கல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. நீங்க தானே கேட்டீங்கன்னு ஒரு பக்கம் செந்திலும் சரவணனும் அவர்கிட்ட ஏறிட்டு இருக்காங்க. இலை அதான் சாயந்தரம் பொண்ணை நேரடியா போய் பார்க்க போறோம்ல, அப்புறம் என்ன போட்டோ. இங்க பாருடா பழனி நான் பார்த்த பொண்ணு அதுவும் நல்ல பொண்ணுடா. நீ
பாட்டுக்கு அங்க வந்து புடிக்கல கிடைக்கலன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுதான்னு பாண்டியன் கேட்க, நான் ஏன் மச்சான் அப்படிலாம் சொல்லப் போறேன்? அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படின்னு பழனி பதற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்பா எல்லாருமே போறோமாப்பான்னு அரசி கேட்க, ஆமாப்பா நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் போறோம். கடைசியா ஊர்வலம் போற மாரி போய் உங்க மாமனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஏலே சரவணா மறக்காம வண்டி சொல்லிடுறா. 2 வண்டியா சொல்லிடுறா. அதுவும் பெரிய வண்டியா சொல்லிடு. அப்படின்னு பாண்டியன் தாராள மனசோட சொல்லிடுறேன் பாங்குறாரு சரவணன். மஞ்சு பழனி பழனிவேல் மஞ்சுளான்னு மாத்தி மாத்தி மேல பார்த்து கீழ பார்த்து சொல்லி பார்த்துக்கிறாரு பழனி. இலை பழனி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட திடுக்குன்னு கனவுல இருந்து வெளியே வர்றாரு பழனி. இத பாருடா இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகும்போது பூ போட்டு சட்டைக்கிட்ட எல்லாம் போட்டுட்டு வராத, நல்ல லட்சணமா வேட்டி சட்டையோட வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி மச்சான் சரி மச்சான் அப்படின்னு குழந்தை மாதிரி குதிக்கிறாரு பழனி. முருகா என் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்படின்னு கோமதி வேண்டும் போது தம்பிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிடுவாங்களோன்னு நம்மளுக்கெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. பால் அபிஷேகம் பண்ணிடுற முருகான்னு வேண்டிக்கிறாங்க. பழனிக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் ரிலீஃபா இருக்கு. கோமதி கண்டிப்பா நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. சரி இதோ வந்துடுறேன்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாரு. எப்படா அப்பா அந்த பக்கம் போவாருன்னு 3 பசங்களும் பழனியை போட்டு உலுக்கி எடுத்துடுறாங்க. நீ ஆசைப்பட்ட சம்பவம் நடக்க போகுது மாமான்னு. சித்தப்பா நான் எம்பட்டு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு ஒரு சித்தி வந்தா நல்லா இருக்கும்னு. கடைசியில வரப்போறாங்க. வாழ்த்துக்கள் சித்தப்பா அப்படின்னு ராஜு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, மஞ்சுளா அத்தை வரப்போறாங்க அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏய் விடுங்கடி அவனை, விடுங்கடா அவனை, பாவம் அவன். பழனி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மொட்டை மாடியில ஒரு ரூம் கட்டிடுறோம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு தம்பியோட கன்னத்தை புடிச்சு கொஞ்சிட்டு அங்க இருந்து போறாங்க கோமதி. மாமா அத்தை வந்ததுக்கு அப்புறம் எங்களை அடிக்கடி இப்படி மொட்டை மாடி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லணும். அந்த பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனியோட கன்னத்தை இழுத்து புடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கறாரு சரவணன். மயிலு வெக்கத்துல கண்ணை மூடிக்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. பசங்க 3 பேரும் பழனியை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. பழனி அதை என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.